பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் காசி நகரம் இரவும் பகலும் வேறுபாடு இல்லாமல் சிவநாமம் ஒலித்த இடமாகும். அந்த நகரத்தில் அகந்தை மெதுவாக வளரத் தொடங்கியது. ஒரு நாள் பிரம்மா நினைத்தார், நான் தான் படைத்தவன், இந்த பிரபஞ்சத்தில் என்னை விட பெரியவன் யார்? அந்த எண்ணம் சிவனின் ஞானத்தை அவமதித்தது. அந்த நொடியில் சிவனின் நெற்றிக் கண்களில் அக்னி எரிந்தது. அந்த அக்னியிலிருந்து ஒரு பயங்கர ரூபம் தோன்றியது. நெருப்பு கண்கள், கையில் ஆயுதம், காலடியில் நாய், நேரமே நடுங்கும் பார்வை. அவர்தான் காலபைரவர். காலபைரவர் பிரம்மாவின் அகந்தையை ஒரே நொடியில் அழித்தார். அந்த பாவம்தான் அவரை பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்க செய்தது. காலபைரவர் உலகம் முழுதும் நடந்தார். ஆனால் அவருடைய பாவம் எங்கும் விலகவில்லை. எங்கும் அமைதி இல்லை. இறுதியில் காசி வந்தார். காசியில் சிவன் அவருக்காக வாசலை திறந்தார். அந்த நொடியில் அவருடைய பாவம் விலகியது. சிவன் சொன்னார், இனிமேல் நீ காசியின் காவலன். அனுமதி இல்லாமல் இங்கே யாரும் தங்க முடியாது என்று. நாய் காலத்தின் சின்னம். அதனால்தான் காலபைரவருடன் நாய் இருக்கிறது. அதனால் இன்றும் காசிக்கு சென்றால் முதலில் காலபைரவரை வழிபடுவது வழக்கத்தில் உள்ளது. காலபைரவர் தண்டிக்கும் கடவுள் அல்ல, அகந்தையை அழிக்கும் கடவுள். நேரம் எல்லோரையும் தண்டிக்கும், ஆனால் நேரத்தையே கட்டுப்படுத்துபவர் காலபைரவர்.